You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நம்மோடு கூட ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தாலே அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா, கடந்த நிகழ்ச்சியில் நாம் தானியேலை குறித்து பார்க்கும்போது அவருடைய சுபாவங்கள் என்னன்னு பார்த்தோம். ஏன் தானியேலை குறித்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியிலே ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று சொன்னால், தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது நீதிமான்களோ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்படி பார்க்கும்போது தானியேல் நீதிமான் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிற நிமித்தமாய் தானியேல் நிச்சயமாய் இப்போது நித்திய ஜீவனை என்ன பண்ணுறாரு? சுதந்தரித்துக் கொள்கிறார். ரெண்டாவது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு. அப்போது தானியேல் கூட வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது மட்டுமல்லாதபடிக்கு இனி உலகத்தின் சூழ்நிலைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு ஆராய்ந்து பார்க்கிறவராய் அவர் காணப்பட்டது நிமித்தமாய் தானியேலை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தது மட்டுமல்லாமல், தானியேலை குறித்து நாம் கடந்த நிகழ்ச்சியில் அவருடைய சுபாவங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு தானியேல் 3வது அதிகாரத்தில் இருக்கிறதான ஒரு விசுவாச வீரர்களை குறித்து நாம் தியானித்தால் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தானியேல் 3வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் இது. அங்கே 3 விசேஷித்த புருஷர்களை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த 3 விசேஷித்த புருஷருடைய விசுவாச அறிக்கை என்ன என்பதை குறித்தும் தானியேல் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தானியேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இன்னொன்று ஒன்று இருக்குங்க. 60 முழ உயரம், 6 முழ அகலம். ஆனால் வாத்தியங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 வாத்தியங்கள், 60 6 6. இப்போ 60 இருக்க அந்த 0வை நம்ம எடுத்துட்டா நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க? 666 வருது. ஏன்னு கேட்டால் 60 அதில் ஒரு 6 இருக்குது, 6 முழ அகலம் இருக்குது, 6 வாத்திய கருவிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 666. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்தி கிறிஸ்துவோ அல்லது பிசாசின் தந்திரத்திற்கு அல்லது 666 முத்திரைக்கு ஒப்பிட்டு கூட அங்கே அவருடைய சுபாவங்களை பற்றி சொல்ல முடியும். ஆனாலும் இந்த சம்பவத்தில் இருக்கிற அந்த 3 பேரை குறித்து நீங்கள் சற்று விவரமாய் சொல்லுவீர்கள் என்றால் இதை பார்க்கிறவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். முதல் 2 அதிகாரத்தில் தானியேலை குறித்து பார்த்தோம். கடைசியாக நாம் படிக்கும்போது தானியேல் தன் சகோதரர்களை கூட இருந்தவங்களை விட்டுடாமல் அவங்கள கனப்படுத்தி தான் இருக்கிற இடத்துலையே அந்த இடத்துல இருந்து அவரோடு கூட இன்னும் இருக்கிற இடத்தில் மேன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூட வச்சுருந்தாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது ஒன்று தெரிகிறது, நித்திய ஜீவனுக்கு போகக்கூடியவர்கள் யார்னா நீதிமான்கள். அநீதிமான்கள் அங்கே போக முடியாது. அநீதிமான்கள் யார்? தெய்வீகத்தை புறக்கணிக்கிறவர்கள், தேவ வாக்குக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், ஆண்டவர் எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யும்படி தூண்டுகிறவர்கள். ஆனால் நீதிமான்கள் என்ன செய்வாங்க? பிறரோடு சேர்ந்து ஒத்து போக மாட்டாங்க. நல்ல காரியமாக இருந்தால் ஒத்து போவாங்க, முன்னேற்றத்தின் காரியமாக இருந்தால் ஒத்து போவாங்க. தேவையில்லாத அலுவல்களில் சிக்கி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிற அளவுக்கு நடக்க மாட்டாங்க. அப்போது நீதிமான்கள் யாரை சார்ந்திருக்காங்க? நீதியுள்ள நித்தியமான தேவனை. அநீதிமான்கள் யார் சார்ந்திருக்காங்க? அநியாயமான காரியங்களை செய்கிற அழிந்து போகிற காரியத்தை சார்ந்திருக்காங்க. அதற்கு பின்னணியில் இருக்கிறது யார்? மேலே இருந்து கீழே
தள்ளப்பட்டதான அவனுக்கு பெயர் பின்னாடி சூட்டப்பட்டது பிசாசு, லூசிஃபர், சாத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாத்தானின் தூண்டுதலோடு இருக்கிறவங்க தெய்வீக திட்டத்துக்கு மாறாக செயல்படுவாங்க. அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த சாத்தானை ஒரு ஒரு உருவமாக கொண்டு வந்து ஆண்டவர் எதை வேண்டான்னு சொன்னார் அதையெல்லாம் நீ செய்யணும், வழிபட வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒத்து போக மாட்டாங்க இதை. அப்போ அப்படி வரும்போது தான் இது பிசாசின் திட்டம். அது இவங்க இருக்கிற இடம் வேற இடம். இவங்களை அந்த தெய்வீக நம்பிக்கை எருசலேமிலே இஸ்ரேல் நாட்டில் இருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு இங்கே கொண்டு வந்த பிறகு பாபிலோன் என்பது வேதாகமத்தில் பார்க்கும்போது எல்லா தீமைக்கும் காரணமான காரியங்கள் அந்த இடத்துல எழும்பியிருக்கு. அப்போ அதை காரணம் காட்டி தான் பிசாசு ஒரு ராஜாவை எழுப்பி அந்த ராஜா உள்ளத்தில் பேசி ஒரு சிலை, அது என்ன சிலை? பொற்சிலை. அதை நிறுத்தணும். அதில் எல்லாரும் வழிபட வேண்டும், பணிய வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இவங்க 3 பேரும் அதுக்கு ஒத்துக்கலை. மற்றவங்களாம் செஞ்சாங்க, இவங்க 3 பேரும் ஒத்துக்கலை. ஆனால் இந்த இடத்துல இவங்க செய்யவில்லை என்பதற்காக ஒரு கூட்டம் கவனித்து கொண்டே இருக்கு. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களை ஒரு கூட்டம் குற்ற உணர்வோடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதற்காக? எதுலையாவது மாட்டி விட்டுணுன்னு. அப்போ மாட்டி விட்டாச்சுன்னா அவங்க தத்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க போராட ஆரம்பிச்சிருவாங்க, அங்கே தேவனை விட்டுருவாங்க, தேவையில்லாத மற்றதுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்கன்னு. ஆனால் இந்த இடத்தில் இவங்க இப்படி ஒரு குற்றம் சாட்டுகிற கூட்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இவங்க அதை பற்றி யோசிக்கலை. தேவ வார்த்தையை என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீ செய்யவும் கூடாது, அதை நீ பணிந்து கொள்ளவும் கூடாது, அதற்கு இசைந்து செயல்படக்கூடாது, நான் மட்டும்தான் தேவன் என்று குறிப்பிடப்பட்ட காரியம். ஆனால் இந்த இடத்துல அதனால் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ராஜா சொன்ன காரியத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் ராஜா கட்டளை இடுகிறார். பொதுவாக அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், உண்மைதான். எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னா, தெய்வீகம் பாதிக்கப்படுகிற அளவுக்கு இருக்குமானால் உயிரே போனாலும், தான் உயிர் போனாலும் தெய்வீக திட்டத்திற்கு மாறான காரியத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் போயிடுறாங்க, அழுத்தத்துக்கு அடிபணிகிறாங்க. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், தலைமைக்கு கீழ்ப்படியணும். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. தெய்வ நம்பிக்கையை யாராவது கைய வச்சா, தெய்வ நம்பிக்கைக்கு விரோதமாக யாராவது பண்ணுனா, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தெய்வீகத்தை மறுதலித்து போகக்கூடாது. இந்த 3 பேர் அதில் உறுதியாக இருந்தாங்க. அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டு போய் சொல்லிட்டாங்க, ஐயா இதை போல். ஏன்னா சாத்தான் வேலையை குற்றப்படுத்துறது தான், குற்றப்படுத்துவது. அப்போ இந்த 3 பேரும், ஐயா நீங்கள் எப்படி பண்ணீங்களே, நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லாருமே இதை வழிபடணும். ஆனால் ஒரு 3 பேர் அதை கீழ்ப்படியவே இல்லை. யார் அது? என்ன கொண்டு வாங்க, அவங்கள கொண்டு வாங்க. ஆனால் ராஜாவுக்குள்ள ஒரு நல்ல எண்ணமும் இருக்குது இவங்களை குறித்து. இங்கே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் சொல்லும்போதே தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அப்படின்ட்டு நீர் சொன்னீரே. 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் பாருங்க. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சோலையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. அப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். எதை அப்படின்னு கேட்டால் அந்த சிலையை அல்லது சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆவது அதிகாரத்தில் 9ஆவது வசனம் பாருங்களேன். பிசாசு என்ன சொல்கிறான்? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். அங்கே பாருங்க, தாழ விழுந்து பணிந்து கொள். இங்கே என்ன சொல்கிறான்? சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள். அப்போது பிசாசின் தந்திரமே என்னன்னு கேட்டால், அவனை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த சம்பவத்தை பேசும்போது எனக்கு வேற ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இது பணிந்து கொண்டால், இங்கே என்ன சொல்கிறான் பிசாசு? பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன், எல்லாத்தையும் உனக்கு தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட
கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அப்போ இயேசு ஆண்டவர் நமக்கு தருகிறவர். அதே நேரத்தில் இங்க பிசாசு என்ன பண்றான்? தரேன் அப்படின்றான். அப்போ பிசாசன் தரேன்னு சொல்றான், ஆண்டவரும் தரேன் அப்படின்றாரு. இன்னைக்கு நாம பெற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிறோம். இயேசு தருகிற இடத்துல அவர் இருக்கிறார். அதே போல வேற யார் இருக்காங்க? பிசாசு இருக்கான். ஆனா யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு என்னுடைய கணிப்பு ஏன்னு கேட்டால், ஒரு உபதேசமாகவோ அல்லது வேறு வித்தியாசமாக நான் சொல்ல வரல. நான் யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் பிசாசம் தரன்றான், 2 பேரும் தரன்றாரு. இன்னைக்கு நாம் வாங்கியிருக்கிறது யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநியாயம் பண்ணி, துரோகம் பண்ணி, ஏமாற்றி, லஞ்சம் வாங்கி நிறைய பெற்றிருக்காங்கனாக்கா அது யார்கிட்ட இருந்து வாங்கினது? அங்கேருந்து. ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக தான் இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, சமாதானமாக இருக்காங்கனாக்கா அது யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? அப்போது ஆண்டவர் என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் வேதனையை கூட்டார். அப்போது வேதனை வராது. ஆனால் அங்கே வந்து திரளாக சம்பாதிக்கிறாங்க, வேதனையும் பெருகி இருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த உதாரணத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், நம்ம யார் இடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், அது எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது என்பதை சற்று நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது தேவனால் வந்தது. அப்போது தேவனால் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் உபத்திரம். அப்போது தேவனால் வராதது யாவும் பாவமாயிருக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போது லஞ்சத்தின் மூலமாயோ அல்லது அநியாயத்தின் மூலமாயோ எதையாவது பெற்றிருந்தால் அது பாவம். ஒருவேளை மனுஷன் நினைக்கலாம், நான் பாரு நல்லா இருக்கேன். அப்போ அது எங்கேருந்து வந்தது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஐயா சொன்னார், வேலை செஞ்சார். அவர் ஒரு மிகுந்த பொறுப்பில் இருந்தார். பொறுப்பில் இருக்கும்போது ஆரம்பத்தில் நல்ல கிருபைகள், வரங்கள், வல்லமைகள் தேவனோடு இருந்த நேரத்தில் அபிஷேகம், தீர்க்க தரிசனம், கையை வச்சு ஜெபம் பண்ணால் கூட அந்த பேய்ங்கள்லாம் ஓடுமா. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி தான். அவரை குறித்து அவர் கூட வேலை பணிபுரிந்தவரும் சொல்லியிருக்காரு, பயங்கரமாக ஊழியம் செய்வார், நல்ல அற்புதம் நடக்கும்னு. அப்புறம் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சுன்னு கூட வச்சுக்கோமே, அந்த ஐயாவே வாய் திறந்து சொன்னார், நான் இழந்துட்டேன், அதை நான் இழந்துட்டேன் எல்லாத்தையும். ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன், அந்த அனுபவமே வேறு, இப்போ நான் இழந்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நான் வேலைக்கு போனேன், அங்கே போன பிறகு பண விஷயத்தில் விழுந்துட்டேன். அவர் செய்தது நான் ஏமாத்தினேன், பொய் சொல்லிட்டேன். ஒரு போலீஸ்காரர் அவர். அதனால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய புத்தி மாறி போச்சு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்குள்ளே அந்த சில காரியங்கள் உள்ளே வந்துச்சு, அதனால் நான் இழந்து போயிட்டேன். அப்போது நான் மற்றவங்ககிட்டலாம் கையை நீட்ட ஆரம்பிச்சிட்டேன், அவங்கக்கிட்டலாம் வாங்கினேன், நான் இழந்து போயிட்டேன். தேவனுக்கிட்ட அமர்ந்து உபவாசித்து அவர் கொடுத்த போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு என் மனுஷீகத்துக்கு இடம் கொடுத்து நான் அதற்கு கீழ்ப்படிந்து நான் போனேனோ, எல்லாத்தையும் இழந்துட்டு இன்று வரைக்கும் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளலை. எனக்கு அந்த தைரியம் வரமாட்டேன்னு, வயசாகிடுச்சு, எனக்கு அது முடியல, நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன மாதத்தில் என்கிட்ட அந்த ஒரு வயதான ஒரு தேவ மனுஷன் சொன்னார். ஆனால் ஆண்டவரை விடலை. ஆனால் கிருபை இழந்துட்டார். அப்போ அதான் யார் கொடுக்கிறது? தேவன் கொடுத்தால் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இது தேவன் கொடுத்தது, அது எனக்கு மட்டுமல்ல, பிறருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வேறு ஒரு இடத்தில் என்னுடைய அழைப்பை மறந்து நான் போய்விட்டால் எனக்கும் அது நஷ்டமாய் மாறிவிடுகிறது. நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை. அப்போ வேதனை பெருகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காக இது ஞாபகம் வந்தது. இது நம்முடைய அழைப்பில் இருக்கிறவங்க, ஆரம்பத்தில் கிருபை பெற்றவங்க, அதை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும், இழந்து போகக்கூடாது. யூதாஸ் மிகுந்த நிலையில் இருந்தவன் இழந்து போயிட்டான், நித்திய ஜீவனை இழந்துட்டான். பேதுரும் அதே நிலையில் வந்தவர் தான்.
சோதனை வந்தது. ஆண்டவர் சுட்டி காட்டினார், நீ விழப்போற, பிசாசு உன்னை சோதிக்க போகிறான், உனக்கு நிறைய கொடுத்து உன்னை உயர்த்துவான், உன் நண்பன் ஒருத்தவன் போயிட்டான் பாரு, நீ அப்படி போயிடாதன்னு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருத்தவன் போயிட்டான், இவன் உஷாராயிட்டான், மனம் கசந்து அழுதான். மீண்டும் வல்லமையான ஊழியக்காரனை கர்த்தர் திரும்பவும் கொடுத்தார், கிருபையை மேலே கொண்டு வந்தார். அப்போ ரெண்டுக்கும் இடையில போராட்டம் இருக்குது. நம்ம ஒரு பக்கம் சாஞ்சிட்டா நான் தருகிறேன்னு சொன்னவன், அதுக்குள்ளே நம்ம போயிட்டா இழந்துருவோம். ஆண்டவர் தருகிறேன்னு சொன்னார், அதை நம்ம காத்து கொண்டால் அவர் நாம மகிமைக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அப்போது இங்கேயும் பாருங்க, பிசாசின் தந்திரம் என்னன்னு கேட்டால் அவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த சிலையை தாழ விழுந்து என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன பண்ணான் அந்த பிசாசு, இயேசு அப்படியே தாழ விழுந்து என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்டதாக வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் கூட இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லுகிறவள் தாழ விழுந்து என்ன செய்யல, பணியவில்லை. இயேசுவும் அங்கே என்ன பண்ணல, பணிந்து கொள்ளவில்லை. அப்போ அங்கேயும் ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானேன்னு அதட்டுறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யாரையும் அதட்ட முடியல, ராஜா கிட்ட பேசுகிறாங்க. இந்த 3 பேரும் ராஜா கிட்ட பேசும்போது இங்கே சொன்ன ஒரு சில வார்த்தை நம்ம 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, அங்கே பாருங்க, ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, நல்லா கவனிங்க, அநேகர் ராஜா கிட்ட பேசும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ராஜாவேன்னுவாங்க. அப்போது அப்படி ஒரு பணிந்த ஒரு வார்த்தை, பணிவான வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால் அல்லது ராஜாவே என்றும் வாழ்க அப்படின்வாங்க. யாரும் பேர் சொல்லி என்ன பண்ண முடியாது, பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குரிய தைரியத்தை பாருங்கள், ராஜாவே என்ற வார்த்தையும் இது பண்ணல, எடுத்த உடனே நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. என்ன தைரியம் பாருங்க, பயங்கரம், ரொம்ப தைரியம். ரெண்டாவது, நான் அடிக்கடி சொல்லுவேன், இவங்க பேசும்பொழுது ஒரு சில சம்பவங்கள் என்னன்னு கேட்டால் டைரக்டாக நேபுகாத்நேச்சாரை இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய நிலைமை எப்பேற்பட்ட நிலைமை தெரியுங்களா? இங்கே வசனத்தில் நாம் வாசித்தோம், 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே, பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அதே வசனத்தை மறுபடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கேயும் 12வது வசனத்தில் பாருங்களேன், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் குற்றப்படுத்துறவங்க. ஆமாம், அதே நேரத்தில் ராஜா தான் விசாரிக்கும்படியாக நியமித்தார். அந்த ராஜா கிட்டே போயிட்டு உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்போ நான் இதை பற்றி யோசிக்கும்போது என்ன யோசித்தேன், ராஜா போட்ட சோறு, ராஜா கொடுத்த துணி, ராஜா கொடுத்த இடம் எல்லாமே ராஜா தயவில் வந்தவன். இப்போ ராஜா கிட்ட, ஏய் உனக்கு நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை படாடே அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா ராஜாதி ராஜா இவங்க கூட இருக்காரு. ஆமென், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இன்டெரக்டாக சொல்லணுனாக்க இப்படி தான் சொல்லணும், நான் உனக்கு பதில் கொடுக்கணுன்ற அவசியம், அவன் சோத்தை தின்னுட்டு அவனையும் எதிர்த்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த தைரியம் உள்ளே வந்ததுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற அந்த ராஜா இவர்களுக்குள்ளே இருக்கிற நிமித்தமாக அந்த ஒரு தைரியம் வந்துடுச்சு. அப்போது அவர்கள் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சம்பவங்கள் வந்திருக்கு. அவன் தரிசனம் கண்டபோது, ஆமாம், தானியேல் மூலமா ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, நடக்க போகிறது. அப்போ வரும்போது இந்த ராஜாவுக்கு நிறைய விளக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ இதை பார்த்த பிறகு ராஜா அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிறாரு. ஆனால் தெய்வீகத்துக்கு இவர் ஒன்றும் இல்லை. அதனால் இவரால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதிகபட்சம் நம்ம உயிர் எடுப்பாங்க, அவ்வளவுதான். இன்னொரு ரகசியம் கூட இருக்குங்க. இப்போ பொர்சிலையை நிப்பாட்டிட்டு வணங்குன்னு சொன்னான்ல, அவனே என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் தானியேல் காலில் விழுந்து வணங்கினவன். அது அந்த வசனம் 2வது அதிகாரம் 46வது வசனத்தில். அதனால தான் இதெல்லாம் பார்த்ததுனால தான் இவனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ வச்சது நான் வணங்க முடியாது. காரணம் என்ன, நீயே எங்கள் சகோதரனாகிய தானியேல் காலில் இங்கே தெளிவாக இருக்கு. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
குப்புற விழுந்து விழுந்து தானியேலை வணங்கி அதான் முகம் குப்புற விழுந்துனாக்கா அப்படியே சாஸ்தாங்க நமஸ்காரமா அப்படியே கீழே நான் சரண்டர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விழுந்து அவனுக்கு காணிக்கையும் செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அப்போ தெய்வத்தின் இடத்துல கொண்டு வராங்க. ஆமா, தானியேலை கொண்டு வந்துட்டான். நீ என்னமோ சிலையை வச்சுட்ட, ஆனா ஒரு காலத்துல நீ என்ன பண்ண, என் சகோதரன் காலில் விழுந்தவன் தானே. இப்ப என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நேரம் வந்தா நீ என் காலில் விழுவ ஆமா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு. ஆமா, தேவ பிள்ளைகள் எப்பவுமே உள்ளத்தில் தைரியமா இருக்கிற. இன்றைக்கு அந்த தைரியம் இப்பொழுது இருக்க ஊழியக்காரர்களுக்கு இல்லை இல்லையா? அதாவது ஊழியக்காரர்களை குறையாய் சொல்றது இல்லை, அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள வராம, அதாவது ஜாடிக்கேற்ற மூடின்ற மாதிரி என்ன உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு அவங்க நம்ம கூட இருந்தால் நம்முடைய ஊழியத்துக்கு பாதுகாப்பு, இந்த அரசியல்வாதி, இந்த அதிகாரி, இந்த தலைவன் நம்மோடு கூட இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அவனை விட மேலான ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனுக்கு அதிகாரத்தை கொடு. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ரோமர் 13வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே அன்றி உண்டாகவில்லை, உண்டான அதிகாரம் எல்லாம் அவராலே வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அதிகாரத்தில் யார் இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் தேவனால தான் வந்திருக்காங்க, அந்த தேவன் தான் உண்டாக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் இவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க கேட்டால், அவங்களுக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற அந்த மனிதர்களை குறித்து இங்கே சொல்லும்போது அவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா? 16வது வசனம் 3:16, ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் கிடையாது, தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லிட்டு அடுத்து அவங்க அறிக்கை செய்கிற காரியங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமாம், இங்கே ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அந்த 17வது வசனத்தின் முதல் பகுதி. ஆனால் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று தனியாக சொல்லியிருக்கு. ஆனாலும் இதே வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது, நாங்கள் வணங்குகிற எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றவும் மீட்கவும் வல்லவர். 2 காரியத்தை சொல்கிறாங்க, காப்பாற்றவும் மீட்கவும் வல்லவர். காப்பாற்றவும் செய்வார், மீட்கவும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனால் அடுத்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அது ரொம்ப அதிகாரமான வார்த்தையாக இருக்குல்ல. உமக்கு தெரிந்திருக்க கடவுனாக, உனக்கு தெரிஞ்சு இருக்கட்டும், நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கார். தப்புவிக்காமற் போனாலும் கூட நாங்கள் உங்கள் தேவனுக்கு ஆராதனை பண்ணுறதில்ல, நீ நிறுத்தின பொற்சிலை வணங்குவதும் இல்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஒருவேளை ராஜா இவங்களை கடினமாக ஒரு சாகடிச்சா கூட சரி, இவங்க நம்பிக்கை என்ன, நித்திய ஜீவனில் இருப்பாங்க, அழியாத வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. நீ சும்மா அந்த உலகத்துக்குட்பட்ட அதிகாரத்தில் தான் நீ பண்ண முடியும். கண்ணை மூடனா என் தேவன் நித்தியமானவர், நான் அங்கே போயிடுவோம். அதனால் இந்த மிரட்டலாம் வச்சுக்காதீங்க, இவங்க மிரட்டில் விடுறாங்க. ஆனால் தைரியம் சொல்லுங்கள். அதாவது ஒரு சம்பவத்தை நான் இப்படியாய் கேள்விப்பட்டேன். அதற்குரிய ஆதாரங்கள் என் கையில் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னு கேட்டால், தென்கொரியாவில் இருந்ததான பால் யங்கிச்சோ என்ற ஊழியக்காரர், அவருக்கு ஒரு முறை தென்கொரியா அதிபர் ஃபோன் பண்ணியிருக்கார். அப்படி ஃபோன் பண்ணும்போது பால் யாங்கிச்சோ எடுக்கலை. அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஐயா ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. திரும்ப அடுத்து ஒரு ஃபோன் வந்திருக்கு, ஐயா ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து ஃபோன் வரும்போது, நான் யார் தெரியுமா, தென்கொரியா அதிபர். ஆமாங்க ஐயா, சரிங்க ஐயா ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்ன செய்திருக்கணும், தென்கொரியா அதிபர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கல.
கடைசியில் இவரெல்லாம் ஜெபம்லாம் முடிச்சுட்டு அடுத்து இவர் போய் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது, நான் தென்கொரிய அதிபர் தெரியுமா உங்களுக்கு? நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நீங்கள் தென்கொரியாவுக்கு தான் அதிபர், ஆனால் இந்த உலகத்திற்கே அதிபர் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்? ஜெபிக்கும்போது உலகத்துக்கே அதிபர் இடத்துல நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லியிருக்காரு. அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. அப்போது ஆமாம், அதே போல தான் அவர் அப்படி விசுவாச அறிக்கையை அவர் செய்தது நிமித்தமாக உலகத்திலேயே மிகுந்த பெரிய சபை, உலகத்திலே ஃபஸ்ட்டுனாக்கா அதுதான், அவ்வளோ பெரிய சபையை உருவாக்க கர்த்தர் அவருக்கு பலனை கொடுத்திருக்கார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வேத வசனத்தின்படி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவர்கள் விசுவாசித்தார்கள். என்னன்னு கேட்டால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எல்லா சோதனைகளுக்கும் எங்களை தப்புவித்து மீட்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய முடியுமா? நாம் அப்படி தேவனை அறிக்கை செய்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை, அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நித்திய ஜீவன் கட்டாயம் உண்டு. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம். ஆமென்.